வெல்கம் டு எவ்ரிவான், திஸ் இஸ் MK. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்டெக்ரல் ஆஃப் 0 to 1 5x plus 4 of dx. இது லிமிட் சம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். இனி இந்த ஃபார்முலாவில் இந்த f of xங்கிற பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதில் நமக்கு என்ன தெரியும், ஏக்கு பதிலாக இங்கே 0 இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது, f of xக்கு பதிலாக 5x plus 4 இருக்குது. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம என்ன போட்டுக்கலாம், ஏக்கு பதிலாக 0 ப்ளஸ் 1 மைனஸ் 0 ஆஃப் r by n, 1 மைனஸ் 0 1. அப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், r by n மட்டும் வரும். இது f of xக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 5x ப்ளஸ் 4. இந்த xக்கு பதிலாக இந்த வேல்யூ போடலாமா, r by n. அப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்கும், 5r by n ப்ளஸ் 4. இனி ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலாவில் என்ன இருக்குது, b மைனஸ் a. இங்கே என்ன இருக்குது, 1 மைனஸ் 0. அப்போ ஆப்வியஸ்லி 1 by n. இந்த 1 by n உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5r by உள்ளே இன்னொரு n இருக்குது ஆல்ரெடி. இந்த எண்ணை மல்டிப்ளை பண்ணும்போது n ஸ்கொயர் ப்ளஸ் 4 by n. சம்மேஷனையும் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது, ஆர் மட்டும்தான் நம்மளோட வேரியபிளாக இருக்கணும். 5 by nங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேம், அதனால் அதை வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே ஆர் வேரியபிள் எதுவுமே இல்லை, 4 by nங்கிற கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடலாம். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒரு ஆர் மட்டும் இருக்குது. இங்கே பேலன்ஸ் 1. இப்போ சம்மேஷனுக்கு ஆர் ஈக்குவல் டு 1 to n. அப்போ இது என்னென்ன ஆகும், 1 + 2 அப் டு n டேம் வரைக்கும் இருக்கும். இங்கே சம்மேஷன் ஆஃப் 1 to n, ஆனால் இங்கே 1 இருக்குது, எந்த ஒரு வேரியபிள் எதுவுமே இல்லாதனால நான் இதை என்னன்னு எடுத்துக்கிறேன். இந்த எண்ணும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிறப்ப இங்கே என்ன இருக்குது, 1 + 2 + அப் டு n வரைக்கும் இருக்குது. இதை ஃபார்முலா இருக்குது நமக்கு என்ன, n × n + 1 டிவைட் பை 2. இனி இந்த எண்ணிலேருந்து இங்கேருந்து ஒரு எண்ணை வெளியே எடுத்தால் இங்கே n இருக்குது, அதனால் 1 ஆகும், ப்ளஸ் 1 by n கிடைக்கும். இங்கேருந்து n² கேமன் கட் பண்ணிக்கிட்டா 5 by 2 இருக்கும், ப்ளஸ் 1 + 1 by n + 4. லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடணும், அதாவது 1 by இன்ஃபினிட்டி போது ஆப்வியஸ்லி 0. அப்போ இதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும், 5 by 2 × 1 + 4. எல்சிஎம்மாக நான் 2 எடுக்கிறேன். 2 எடுக்கும் போது 2 × 4 8. 5 + 8 டிவைட் பை 2 13 by 2 தான் நம்மளோட ஆன்சர்.